வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சிகரங்கள். கதைக்குள்ள போலாமா? பள்ளி முடிந்து தனது பேக் எடுத்துக்கொண்டு வெளியே வந்த சுந்தரத்திடம் வந்த தமிழ் வாத்தியார், ஐயா வாழ்த்துக்கள் என்று கையை கொடுத்தார். சுந்தரமும் கையை கொடுத்துவிட்டு ரொம்ப நன்றி என்று முகமலர்ந்தார். ஐயா, உங்களுக்கு இந்த நல்லாசிரியர் விருது எப்போ வந்திருக்கணும். இதுவே ரொம்ப லேட்டுன்னு தான் நான் சொல்வேன். நீங்க இந்த ஊருக்கு வந்து இந்த பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா பணிக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கிற மாணவர்கள் மட்டும் இல்ல, சில ஆசிரியர்களும் ஒழுங்கமானாங்க. உங்களுடைய கண்டிப்பு அந்நேரம் அவங்களுக்கு கசப்பா இருந்தாலும் அதனோட பலன் ரொம்ப இனிப்பா இருக்கிறத இப்ப எல்லாரும் உணர்ந்துட்டாங்க என்று அவர் பெருமையாக கூறிக்கொண்டிருக்க, ஆமா ஆமா, தமிழையா சரியாதான் சொல்றாரு என்று கூறிக்கொண்டு மற்ற ஆசிரியர்களும் அங்கு வந்து சுந்தரத்தை வெகுவாக பாராட்டி கொண்டிருந்தனர். இதனால என்ன இருக்கு, நான் என் கடமையை தானே செஞ்சேன். என்ன, அந்த கடமையில உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நடந்துகிட்டேன். அது நிறைய பேருக்கு என் மேல வெறுப்பையும் ஏற்படுத்தியிருக்கலாம் என்று சிரித்தார் சுந்தரம். சார், அதனால என்ன இருக்கு, நீங்க அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான பிரின்சிபலா இருந்ததால தான் பாருங்க, இந்த வாட்டி நம்ம ஸ்கூல்ல +2ல ஃபுல் ரிசல்ட் வந்திருக்கு. நிறைய பிள்ளைகள் 2-3 பாடத்துல சென்டம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துதானே உங்களுக்கு அரசாங்கமே நல்லாசிரியர் விருதே வழங்கியிருக்கு என்று ஒரு ஆசிரியர் பவ்யமாக கூற, சுந்தரத்தின் முகத்தில் பெருமை பிடிபடவில்லை. சரி சரி, ஐயா நல்லாசிரியர் விருது வாங்கினதுக்காக நம்ம ஸ்கூல்ல ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருக்கோம்ல, அதை பத்தி அவர்கிட்ட சொல்லவே இல்லையே என்றார் தமிழ் வாத்தியார். ஆமா சார், அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்க நல்லாசிரியர் விருது வாங்கினதுக்காக நம்ம ஸ்கூல்ல ஒரு விழாக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கு உங்க பர்மிஷன் வேணும் என்று தயங்கினாள் புதிதாக வந்து ஆங்கில ஆசிரியராக சேர்ந்த புனிதா. எல்லாம் நீங்களே ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் என்கிட்ட அனுமதி கேட்குறீங்களேம்மா என்று சிரித்த சுந்தரம், சரி, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி, உங்க இஷ்டம் போல செய்யுங்க என்று கூறிவிட்டு கிளம்பினார். வீட்டில் சாரதா இந்த செய்தியை கேட்டு மிகவும் சந்தோஷமடைய, என்னங்க விருது வாங்க எப்போ போனோம் என்று கேட்டுக்கொண்டே அவருக்கு காப்பி போட உள்ளே சென்றாள். புதன்கிழமமா என்று கூறிக்கொண்டே உடைகளை மாற்றி முகத்தை அலம்பிக் கொண்டு வந்து சோஃபாவில் அமர்ந்தார் சுந்தரம். ஓ அப்படியா, நம்ம ரேகா காலையில நீங்க ஸ்கூலுக்கு போனதும் போன் போட்டிருந்தாங்க, அவதான் கேட்டா என்று கூறிக்கொண்டு காப்பியை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்து விட்டு அருகில் அமர்ந்தாள். ஓ அப்படியா, குழந்தை எப்படி இருக்காளாம், எக்ஸாம்ல நல்லபடியா எழுதுனாலாமா, அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையாமே என்று கேட்டுக்கொண்டு அந்த காப்பியை வாங்கி குடிக்க ஆரம்பித்தார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதுதான் அங்க நம்ம பிரசன்னா இருக்கா இல்ல, அவன் தான் இவளை பத்திரமா பாத்துக்கிறானா. தினமும் காலையில ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி வந்து இவளை பார்த்துட்டு போறானா. பரவாயில்ல, குழந்தை ரஷ்யால படிக்க போறாளே, எப்படி தனியா அங்க இருப்பான்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை நம்ம வடிவேலு மகன் பிரசன்னா அங்க வேலை பார்க்கறதால இவளுக்கு உதவியா இருக்கிறான். ஆனாலும் நான் அந்த பையன் அங்க வேலைக்கு போய் சேர்ந்திருப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சாரதா. அவங்க அப்பா இங்க சாதாரண வாட்ச்மேன், ஆனா அவர் புள்ள ரஷ்யால பெரிய கம்பெனில வேலை பார்க்கறான். ஏங்க, வாட்ச்மேன் புள்ளனா ரஷ்யால வேலை பார்க்க கூடாதா என்ன என்று சாரதா கேட்டுக்கொண்டிருக்க அவரது செல்போன் ஒலித்தது. நம்ம ரேகாக்கு 100 ஆயுசுமா, அவதான் போன் போடுறா என்று அவளாக போன் எடுத்து ஆன் செய்தார் சுந்தரம். அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, உங்களுக்கு நல்லாசிரியர் விருது கிடைச்சிருக்காமே, கங்க்ராச்சுலேஷன் அப்பா என்றாள் ரேகா மகிழ்ச்சியாக. ரொம்ப தேங்க்ஸ்டா கண்ணா. ஆமா, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் என்று அவர் ஆச்சரியமாக கேட்க, அதெல்லாம் எனக்கு அப்பப்ப நியூஸ் வந்துடும் என்று சிரித்தாள் ரேகா. சரி சரி, ஆமா நீ எப்படி இருக்கிற, அங்க உன் படிப்பெல்லாம் எப்படி போகுது, இதுதானே ஃபைனல் எக்ஸாம், அதுக்கப்புறம் இங்க வந்துடுவே இல்ல என்று அவளாக கேட்டார். ஆ, இதுதான்ப்பா ஃபைனல் எக்ஸாம், ஆனா நான் உடனே அங்க வர முடியுமான்னு தான் தெரியல. ஏமா அப்படி சொல்ற? ஆமாப்பா, இங்கே எனக்கு வேலையும் கிடைக்கிறா போல இருக்கு. இங்க இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல்ல என்ன கூப்பிடுறாங்க, நீங்க இங்கேயே பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும்னு ரொம்ப வற்புறுத்துறாங்க. அதுதான். பாத்தியா இந்த பொண்ண, நான் ரஷ்யாவுக்கு மேற்கொண்டு படிக்க போய் தான் ஆகணும், நீ அங்க பிஜி பண்ணி தான் ஆகணும்னு சொன்னப்ப முடியாது நான் இங்கேயே படிச்சுக்கிறேன்னு அடம் பிடிச்சவ. ஆனா இன்னைக்கு அங்க இருக்கிற ஆஸ்பத்திரியில வேலை கிடைச்சிருக்கு, நான் அங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்றா என்று பெருமையாக கூறினார் சுந்தரம். ஆமா, அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா என்று சாரதா முகத்தை திருப்ப, பாருமா இங்க உங்க அம்மா கோச்சிக்கிறா என்று தனது மகளிடம் கூறிவிட்டு சிரித்தார். ரேகாவும் சிரித்து விட்டு, அப்பா நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கேட்டா அம்மா கோவம் எல்லாம் பறந்துடும் என்றாள்.
அப்படியா, என்னம்மா அது என்று இருவரும் ஆவலாக கேட்க, அப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன்ப்பா என்றாள். என்னம்மா சொல்ற என்று சுந்தரம் திடுக்கிட, ஆமாப்பா, பையன் வேற யாரும் இல்ல, நம்ம பிரசன்னா தான் என்றாள். இந்த முறை இருவரும் திடுக்கிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, என்ன ரேகா இப்படி சொல்ற என்றாள் சாரதா. ஆமாம்மா, நான் பிரசன்னாவை 2 வருஷமா காதலிக்கிறேன். நான் இங்க வந்ததுல இருந்து அவர் தான் என்னை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறாரு. அவரோட இந்த கேரிங், அவர் குணம், நல்ல ஒழுக்கம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுமா. உங்களுக்கே தெரியும் அவங்க ஃபேமிலியை பத்தி. அவங்க அப்பாவும் ரொம்ப நல்ல டைப் தானே, அதுவும் நம்ம ஊரை சேர்ந்தவங்க தான். அதனால எப்படி பார்த்தாலும் நமக்கு எல்லாம் செட் ஆகி வருது. அதனால தான் நான் அவரை மனசார விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அவரும் என்னை விரும்புறாரு. என் படிப்பு முடியற வரைக்கும் வெயிட் பண்றேன்னு சொன்னாரு. அவங்க வீட்லயும் இன்னும் சொல்லல, ஆனா அவங்க கண்டிப்பா ஒத்துப்பாங்க. இப்போ உங்க சம்மதம் தான் எங்களுக்கு தேவை என்றால் மெதுவாக. சுந்தரத்தின் முகம் கோபமாக மாறியது. பட்டன போனை வைத்தார். பிறகு 2-3 முறை ரேகாவிடமிருந்து போன் வர சுந்தரம் அதை எடுக்கவில்லை. அவரது கோபத்தை பார்த்து சற்று அதிர்ந்து போன சாரதா, என்னங்க, எதுக்கு இப்படி என்று ஏதோ கூற வாயெடுத்தாள். அவளை கோபத்தோடு திரும்பி பார்த்தார் சுந்தரம். அவள் அமைதியாக எழுந்து உள்ளே சென்று விட்டாள். மறுநாள் காலை வழக்கம் போல் சுந்தரமும் சண்முகமும் வாக்கிங் சென்று கொண்டிருக்க சுந்தரம் அமைதியாக வருவதை பார்த்த சண்முகம், என்ன சுந்தரம், ஏன் இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்கிற என்று அவரை உற்று பார்த்தார். ஒன்னே இல்லப்பா என்று கூறிவிட்டு அமைதியாக நடந்து கொண்டிருந்தார் சுந்தரம். சரி, உங்க ஸ்கூல்ல புதுசா வந்து சேர்ந்தாலே புனிதான்ற பொண்ணு, அவ எப்படி வேலை பார்க்கறா? அதுதான்ப்பா, எங்க தூரத்து சொந்தக்கார பொண்ணுன்னு கூட சொன்னனே என்று கேட்டார் சண்முகம். ஓ, அவளா? அவளுக்கு என்ன, நல்ல பொண்ணு, நல்லாதான் வேலை பார்க்கறா. அவ வந்ததுல இருந்து பசங்களும் எல்லா பாடத்துல நல்ல மார்க் எடுக்கிறாங்க. இப்படியே அவ சின்சியரா ஒர்க் பண்ணா கூடிய சீக்கிரம் அவளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் என்றார் சுந்தரம் அமைதியாக. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்பா. பாவம், அவங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இவ தான் அவங்க வீட்டுக்கு மூத்த பொண்ணு. அவங்க அப்பா இப்பதான் சமீபத்துல காலமானாரு. இவ தலையெடுத்து தான் அவங்க அம்மா 2 தம்பிங்களை பாத்துக்கிறா. இவ சீக்கிரமா நல்லா வந்தா அந்த குடும்பத்துக்கு இன்னும் நல்லா இருக்கும் என்று சண்முகம் கூறிக்கொண்டு வர சுந்தரம் ஏதோ யோசனையோட வருவதை பார்த்து டக்குன்னு நின்றார். என்ன சண்முகம், நின்னுட்ட என்று சுந்தரமும் நிற்க, நானும் அப்பிருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். என்னப்பா, உனக்கு இன்னைக்கு என்னதான் ஆச்சு? எப்போ நானா பேச்சு கொடுக்கலனாலும் லொடன்னு பேசிக்கிட்டே வருவ. இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு வந்தாலும் நீ அமைதியாவே வர என்று கேட்டார். ஒன்னும் இல்லை சண்முகம், நேத்து நம்ம ரேகா போன் போட்டு ஒரு விஷயத்த சொன்னா. அதை கேட்டதுக்கு அப்புறம் நான் நான் என்று தலையை குனிந்து கொண்டார். என்ன, யாரையாவது காதலிக்கிறாளாமா என்று கேட்டார் சண்முகம். பட்டன தலையை நிமிர்த்தி பார்த்த சுந்தரம், ஆமா, எப்படிப்பா அவ்வளவு சரியா சொல்ற என்று ஆச்சரியமாக கேட்டார். எல்லாம் ஒரு யூகம்தான். சரி, யார் பையன்? அத சொல்லவே என் வாய் கூசுது சண்முகம். ஏ சண்முகம், பையன் யாருன்னு கேட்டா நீயே ஆச்சரியப்படுவ. பையன் வேற யாரும் இல்ல, எங்க ஸ்கூல் வாட்ச்மேன் பையன் பிரசன்னா இருக்கான் இல்ல, அவன்தான். ஆமா, அவனும் ரஷ்யால ஏதோ பெரிய கம்பெனில வேலை பார்க்கறான். அவன் தான் நம்ம ரேகாக்கு வீடு பார்த்து கொடுத்து ரொம்ப உதவியா இருக்கான்னு சொன்னியே. ஆமாப்பா, ஏதோ நம்ம ஊரு பையன் நம்ம பொண்ணுக்கு உதவியா இருக்கான்னு பார்த்தா. சரிப்பா, அதனால என்ன இருக்கு, அவனும் நல்ல பையன் தானே, நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலையிலயும் இருக்கான். இருந்தாலும் அவன் யாரு, ஒரு வாட்ச்மேன் புள்ள. நான் பிரின்சிபலா வேலை பார்த்த பள்ளிக்கூடத்துல அவங்க அப்பா வாட்ச்மேனா வேலை பார்த்தான். அவன் புள்ளைய ஏன் பொண்ணு கட்டிக்கிட்டா நாளைக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க என்று சுந்தரம் கேட்க, என்ன சொல்லுவாங்க என்று சண்முகம் அவரை உற்று பார்த்து கேட்டார். இதோ பார் சண்முகம், மத்தவங்க சொல்றது இருக்கட்டும், எனக்கு அந்த சம்பந்தம் பிடிக்கல. அப்படி சொல்லு, ஆதிக்கம் சுத்தி வளைக்கிற. இதோ பாரு சுந்தரம், காலம் எங்கேயோ முன்னேறி போயிட்டு இருக்கு. இந்த காலத்துல நீ பணக்காரன் ஏழைன்னு இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வோடு இருக்கிறது ரொம்ப தப்பு. அதுவும் இல்லாம நீ ஒரு ஆசிரியர். ஆனாலும் என்று சுந்தரம் தயங்க, இதோ பாரு சுந்தரம், உன் பொண்ணு என்ன சின்ன குழந்தையா? அவளுக்கு அவ வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்க உரிமை இல்லையா? சொல்லு. அவளும் டாக்டருக்கு படிச்சிருக்கா. அவ விருப்பம் இல்லைன்னாலும் உனக்காக ரஷ்யா போய் படிக்கிறா. எல்லா விஷயத்திலயும் அவ உன் பேச்ச கேட்கறன்றதுக்காக நீ மேல மேல அவ விருப்பத்தை தடை பண்ணிக்கிட்டே இருந்தா
அப்புறம் அவ உன்னை மதிக்காம அவ இஷ்டத்துக்கு முடிவெடுத்துட்டா இதனால பாதிக்கப்பட போறது நீதான் என்று கூறிவிட்டு சென்று விட்டார் சண்முகம். அவர் கூறிய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அமைதியாக கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றார் சுந்தரம். அன்று முழுவதும் பள்ளியில் மிகவும் சோர்ந்தே காணப்பட்டார் சுந்தரம். ரேகாவை பற்றி அவர் எண்ணி குழம்பிக் கொண்டிருக்க அன்று சீக்கிரமாகவே கிளம்பி வீட்டிற்கு சென்று விட்டார். அவர் உள்ளே நுழையும் சமயம் வீட்டு வேலைக்காரி வள்ளி வேலைகளை முடித்துக் கொண்டு அவசரமாக கிளம்பி கொண்டிருந்தாள். ஏ வள்ளி, இரு, என்ன அவசரம்? இந்தா, இன்னைக்கு தக்காளி சாதம் செஞ்சேன், உன் பிள்ளைக்கு பிடிக்கும் இல்ல, கொண்டு போ என்று கையில் இருந்த டிஃபன் பாக்ஸை கொடுத்தாள் சாரதா. சரிம்மா, புள்ளை இன்னைக்கு சீக்கிரமா வந்துடுவான், இன்னைக்கு அரை நாள் தான் பள்ளிக்கூடமா, நான் போய் மெயின் ரோட்டாண்ட நிக்கணும் என்றாள் வள்ளி. ஏமா, எதுக்கு அவ்வளவு தூரம் வரவன் மெயின் ரோட்ல இருந்து வந்துட மாட்டானா என்று கேட்டுக்கொண்டு உள்ளே வந்தார் சுந்தரம். அதுக்கு இல்ல ஐயா, புள்ள பாவம், அம்புட்டு தூரம் நடந்தே வந்தாலும் இந்த மெயின் ரோட்ல இருந்து தோப்புக்குள்ள வரதான் பயப்படுது. ஏன்? அங்க நாய்ங்க நிறைய இருக்குதான். முந்தானேத்து கூட புள்ள பயந்து ஓடி வந்து கீழே வந்துட்டு இருக்கிறான், கால் முட்டிலாம் தேய்ச்சிட்டு போயிடுச்சு. அதுதான் நான் போய் மெயின் ரோட்ல நிக்கிறேன். நானே அவனை பள்ளிக்கூடம் போய் கூட்டிட்டு வந்துடுவேன், ஆனா இந்த சின்னவன் வேற தூக்கிக்கிட்டு அம்புட்டு தூரம் நடக்க முடியலையா, அதனால பெரியவனும் வேண்டாமா நீ வராதன்னு சொல்றான். அவங்க அப்பா இருந்திருந்தா பிள்ளைங்களுக்கு இந்த சிரமம் இல்லை, அவரு பார்த்துப்பாரு. நான் என்ன செய்யறது? பசங்க வயிற்று நிரப்ப ஓடுவனா இல்ல அதுங்க படிப்பை பார்க்க ஓடுவனா? பக்கத்துல உள்ளவங்களாம் அப்படின்னா உன் பிள்ளைய அம்புட்டு தூரம் அனுப்பி படிக்க வைக்கணுமா? பேசாம படிப்பை நிறுத்தி போட்டு எங்கேயாவது வேலைக்கு அனுப்பு, உனக்கும் ஒத்தாசையா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லையா. பிச்சை எடுத்தாவது பிள்ளைங்களை படிக்க வச்சிடணும்னு பெரியவங்க சொன்னது போல எப்பாடு பட்டாவது என் பிள்ளைங்களை 4 எழுத்து படிக்க வச்சு போடணும்னு வைராக்கியமா இருக்கிறேன் ஐயா என்று கூறிவிட்டு, அப்ப சரி நான் வரேன்யா என்று வாசல் வரை சென்றவள், ஐயா, அம்மா சொன்னாங்க உங்களுக்கு நல்லா விருது கொடுத்துருக்காங்களாமே, ரொம்ப சந்தோஷம் ஐயா என்று கூறிவிட்டு சென்றாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே உள்ளே வந்த சுந்தரத்தை பார்த்த சாரதா, என்னங்க இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க, ஸ்கூல் எதனா லீவா என்று கேட்டாள். அதெல்லாம் ஒன்னும் இல்ல சாரதா, மனசே சரியில்லை, அதுதான் என்று கூறிக்கொண்டே பேகை அவளிடம் கொடுத்து விட்டு சோஃபாவில் அமர்ந்தார். எனக்கு தெரியுங்க உங்க மனசு எதனால இப்படி குழம்புதுன்னு. நானும் ரேகா கிட்ட போன் போட்டு பேசி பார்த்துட்டேன், அவ தன்னோட பிடிவாதத்தை மாத்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா சாரதா. நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா ஏன் இஷ்டம் போல நான் அங்கேயே அவனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு முடிவா சொல்லிட்டாளா என்று அவளை உற்று பார்த்தார் சுந்தரம். இல்லைங்க, அப்பா சம்மதிக்கலனா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம்மா, இந்த கல்யாணம் மட்டும் இல்ல, இனிமே எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டா. மனசை ஒருத்தங்கிட்ட பறி கொடுத்துட்டு இன்னொருத்தன் கூட வளருது அசிங்கன்னு சொல்றா. உங்க முடிவுக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் காத்திருக்கிறதா சொல்லிட்டா. எப்ப இருந்தாலும் நீங்க சம்மதிச்சாதான் அவ கல்யாணம் பண்ணிப்பன்னு சொல்றா. என்னங்க, நானும் தான் கேக்குறேன், அப்படி அந்த பையன்கிட்ட என்னங்க குறை இருக்கு? அவன் வாட்ச்மேன் பிள்ளைன்றதுக்காக இந்த கல்யாணத்தை மறுக்கிறதா சொல்லுங்க? அப்படியே நம்ம பிடிவாதமா வேற ஒரு பையனுக்கு அவளை கட்டி வச்சாலும் அவ அந்த பையன் கூட சந்தோஷமா வாழ்வான்னு என்ன நிச்சயம்? குழந்தை உங்க பேச்ச மீறக்கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்தே தன்னோட விருப்பங்களை எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நடந்துகிட்டு இருக்கா. இப்போ நீங்க சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவ டாக்டருக்கு படிச்சா. அவளுக்கு நம்மளெல்லாம் விட்டுட்டு ரஷ்யால போய் பிஜி படிக்க விருப்பமே இல்லை. ஆனாலும் நீங்க சொன்னதுக்காக அங்கேயும் போனா. ஆனா இன்னைக்கு அவளுக்குன்னு அவ இவ்வளவு பிடிவாதமா ஒரு விஷயத்த கேக்குறானா அவ அந்த பையன் மேல எவ்வளவு நம்பிக்கை ஆசை வச்சுட்டு இருக்கணும். அதை ஏங்க நாம தடுக்கணும்? அப்படி இருந்தோம் நான் அவகிட்ட என்ன சொன்ன தெரியுமா? அப்பாக்கு விருப்பம் இல்லைன்னா நீ உன் காதல தியாகம் பண்ண கூட ரெடியா இருக்கணும்னு சொல்லிட்டேங்க. ஆனா நான் அத முழு மனசோட சொல்லலீங்க என்று குரல் காம கூறிவிட்டு எழுந்து உள்ளே சென்றாள். இத்தனை வருடங்களாக சாரதா தன்னிடம் இப்படி பேசி அறியாத சுந்தரம் அமைதியாக அவள் செல்வதை பார்த்து கொண்டிருந்தார். 2 நாட்கள் சென்றது. அன்று காலை சுந்தரம் பள்ளிக்கு செல்ல வள்ளி தனது மகனை அழைத்து வந்து புனிதாவிடம் ஏதோ பேசிக் கொண்டிருக்க புனிதா அவளிடம் இருந்த காகிதங்களை வாங்கி பார்த்துவிட்டு ஏதோ கூறி அவளை அனுப்பினாள். அவளது மகனும் சந்தோஷத்தோடு புனிதாவிடம் ஏதோ பேசிவிட்டு தனது தாயுடன் சென்றான். புனிதா அவளது கிளாஸிற்கு சென்று விட சுந்தரத்துக்கு அப்போது போன் வர அவரும் அமைதியாக உள்ளே சென்று விட்டார்.
அன்று மாலை வீட்டிற்கு சென்ற சுந்தரம் வாசலில் வள்ளியும் அவளது மகனும் அமர்ந்திருப்பதை பார்த்தார். அவரை பார்த்த வள்ளி எழுந்து கொள்ள, என்ன வள்ளி, காலையில உன் புள்ளைய கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வந்திருந்த போல இருக்கு என்று கேட்டுக்கொண்டே உள்ளே சென்றார். இதற்குள் அங்கு வந்த சாரதா, ஆமாங்க, எல்லாம் நல்ல விஷயம்தான். வள்ளி, ஐயா கிட்ட சொல்லு என்று கூறிவிட்டு அவளது மகனை அருகே அழைத்து ஆசையாக அவன் தலையை கோதினாள். என்ன சாரதா, அவளை என்ன சொல்ற என்று கேட்டுக்கொண்டே சோஃபாவில் அமர்ந்தார் சுந்தரம். ஐயா, என் புள்ளைய உங்க பள்ளிக்கூடத்திலேயே சேர்த்துட ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்கய்யா அந்த டீச்சர் அம்மா என்றாள். அவளை ஆச்சரியமாக பார்த்த சுந்தரம், எந்த டீச்சர் அம்மா என்றார். அதுதாங்க புனிதா டீச்சர் அம்மா, நம்ம பக்கத்து ஊர்ல இருந்து புதுசா வந்து உங்க பள்ளிக்கூடத்துல சேர்ந்தாங்களே. ஓ, அந்த பொண்ணா? அதுதான் காலையில அவகிட்ட பேசிட்டு இருந்தியா? ஆமாங்க, நேத்து நான் இவனை கூட்டிட்டு வரும்போது அந்த டீச்சர் அம்மா எங்களை வழியில பார்த்தாங்க. ஏன் வள்ளி, இந்த சின்ன பையனை அவ்வளவு தூரம் தனியா அங்க இருக்கிற ஸ்கூலுக்கு அனுப்புற? தினமும் உன்னாலையும் போய் அங்க இருந்து கூட்டிட்டு வர முடியுமா? பாவம், குழந்தையும் அவ்வளவு தூரம் போயிட்டு வந்து களைச்சிட்ட மாட்டானான்னு கேட்டாங்க. நானும் என்னம்மா செய்யறது, அவனுக்கும் நீங்க வேலை பார்க்குற பெரிய பள்ளிக்கூடத்துல இங்கே படிக்கணும்னு தான் ஆசை. ஆனா எங்க வசதிக்கு அதெல்லாம் முடியுமா? அதுதான் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிக்க வைக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த அம்மா, அதனால என்ன இருக்கு, அவனை எங்க பள்ளிக்கூடத்திலயே சேர்த்துடலாம், நாளைக்கு அவன் டிசி எல்லாம் பள்ளிக்கூடத்துல இருந்து வாங்கிட்டு வா, நானே அவனை இங்க சேர்த்து விடுறேன்னு சொன்னாங்க. எதுக்குமா உங்களுக்கு சிரமம்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா, இந்த படிப்புக்காக நானும் கஷ்டப்பட்டது எனக்கு தெரியும் வள்ளி. எங்க அப்பா அங்க இங்கன்னு கூலி வேலை செஞ்சு என்னை எப்படியோ படிக்க வச்சதாலதான் நான் இன்னைக்கு என் குடும்பத்தை காப்பாற்ற முடியுது. அதனால உன் கஷ்டமும் எனக்கு தெரியும் வள்ளி. நீ அவனை கூட்டிட்டு வா, நான் எப்படியாவது அவனுக்கு ஃபீஸை கட்டி படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. நானும் என்னால முடிஞ்சதை கொடுக்குறம்மான்னு சொன்னேன். சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல அவனை நல்ல நாளா பார்த்து இங்க சேர்த்து விடுன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களே, நாளைக்கு நல்ல நாளா இருக்கு, நம்ம சுந்தரம் ஐயாக்கும் பாராட்டு விழா நடக்குது, அன்னைக்கு இவனை சேர்த்து விடலான்னு சொன்னாங்க. ஐயா, அதுதான் நாளைக்கு காலையில என் பிள்ளைய உங்க பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட வரையா, நீங்க எந்த மறுப்பும் சொல்லாம சேர்த்துக்கணும். பிள்ளைக்கு யூனிஃபார்ம்ல கூட அம்மா வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க என்றால் சாரதாவை பார்த்து. சுந்தரம் சாரதாவை பார்க்க, ஆமாங்க, அந்த பொண்ணு தன் சக்திக்கு மீறி அவ்வளவு தூரம் இவளுக்கு உதவி செய்யும் போது நான் ஒரு யூனிஃபார்மாவது வாங்கி கொடுக்கலான்னு தான் என்றால் தயங்கி கொண்டு. சுந்தரம் அமைதியாக தலையை குனிந்து கொண்டார். மறுநாள் காலை சுந்தரம் நல்லாசிரியர் விருது வாங்கியதற்கு பாராட்டு விழா நடக்க வந்திருந்த விஐபிக்கள் அனைவரும் சுந்தரத்திற்கு பொன்னாடை போர்த்தி பரிசு கொடுத்து அவரை பற்றி பெருமையாக பேசினார். பள்ளி ஆசிரியர்களும் அவரை பற்றி பெருமையாக பேச பிள்ளைகள் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அவரை கௌரவித்துக் கொண்டிருந்தனர். இதையெல்லாம் சாரதா, சண்முகம், வள்ளி, அவளது மகன் அனைவரும் முன்வரிசையில் அமர்ந்து ரசித்துக் கொண்டிருக்க அவர்களுடன் பிரசன்னாவின் தந்தை பழைய வாட்ச்மேன் வடிவேலும் அமர்ந்திருந்தார். பிறகு புனிதா சுந்தரத்தை பற்றி பாராட்டி ஒரு கவிதையை படிக்க, இறுதியாக சுந்தரத்தை பேச அழைத்தனர் விழாவை ஏற்பாடு செய்த ஆசிரியர்கள். சுந்தரம் அனைவருக்கும் நன்றிகள் கூறிவிட்டு, இன்னைக்கு நான் நல்லாசிரியர் விருது வாங்கினதுக்காக என்னை பாராட்டி இந்த விழா நடக்குது. ஆனா இந்த பாராட்டுக்கெல்லாம் உண்மையான தகுதி உள்ளவன் கண்டிப்பா நான் இல்லை என்றார். அனைவரும் அதிர்ந்தவரை பார்க்க, ஆமா, இந்த பாராட்டுதலுக்கும் இந்த நல்லாசிரியர் விருதுக்கும் தகுதியானவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்துல அவங்க பெற்றோர்கள் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்புறம்தான் நாங்க அவங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து அவங்கள முன்னுக்கு கொண்டு வரோம். அதுக்காக அரசாங்கம் எங்களுக்கு நல்லாசிரியர் விருதும் வழங்குது. ஆனா அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட அவங்க பெற்றோர்கள் என்ன பாடுபடுறாங்கன்னு வள்ளி போன்ற ஏழ்மையான பெண்களை பார்த்ததுக்கு அப்புறம்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாலும் தன்னோட பிள்ளைக்கு படிப்பு தான் முக்கியம்னு அந்த பெண் விடாப்பிடியா அந்த குழந்தைய படிக்க வைக்க பாடுபடுறா. ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து தம் வருமானத்தால தான் குடும்பத்தையே நடத்தக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் புனிதா போன்ற ஒரு ஆசிரியை அந்த ஏழை மாணவன் அவ்வளவு தூரம் போய் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகவும் அவனுக்கு நம்ம பள்ளிக்கூடத்திலேயே கல்வி கிடைக்கணும்னு தன்னோட வருமானத்துல அந்த குழந்தைய படிக்க வைக்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆனா இதே ஊர்ல நான் இத்தனை வருஷமா இருந்தோம், இந்த பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியரா பணியில இருந்தோம், வள்ளிய பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம். நான் அந்த குழந்தையோட கஷ்டத்தையும் பார்க்கல, வள்ளியோட வறுமையும் கவனிக்கல. என் மனசுல
நான் தான் பெரியவன் என்ற அகங்காரம் தான் மண்டி இருந்தது. அதனாலதான் ஒரு சாதாரண வாட்ச்மேன் எனக்கு சம்மந்தியா வர நான் ஒத்துக்கல. அவரோட புள்ள என் பொண்ணுக்கு எங்கேயோ வெளிநாட்டுல பாதுகாப்பா இருக்காரு. அவளை பத்திரமா பாத்துக்கிறாரு. அதெல்லாம் ஏன் அவங்க அப்பா என் மேல கொண்ட மதிப்பாலதான். ஆனா நான் அப்படிப்பட்டவங்களை துச்சமா நினைச்சேன். அந்த பையன் நல்லா படிச்சிருந்தோம், நல்ல வேலையில இருந்தோம், அவன் சாதாரண வாட்ச்மேன் புள்ளதானேன்னு ஏளனமா நினைச்சேன். ஆனா என் பொண்ணு அந்த பேதங்களை எல்லாம் பார்க்காம மனிதர்களோட மனசைதான் பார்த்திருக்கா. ஆனாலும் பெத்த தகப்பனையும் மதிக்காம நடக்க கூடாதுன்றதுக்காக ஏன் சம்மதம் கிடைக்காதவரை நானா எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் என் மனைவி என் மனசு நோகக்கூடாதுன்னு, நான் சங்கடப்படக்கூடாதுன்னு எனக்காக தான் பொண்ண கண்டிச்சு வச்சிருக்கா. இப்படிப்பட்ட பெரிய மனசு கொண்டவங்க எதிர்க்க நான் எங்கேயோ ஒரு தூசியா நிக்கிறேன். என்னை சுத்தி நிறைய சிகரங்கள் இருக்கு. நான் சாதாரண ஒரு சிறிய கல்லு. அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத பாராட்டும் ஒரு அங்கீகாரமோ எனக்கு கிடைக்குதுன்னா நான் அதுக்கு என்ன முதல்ல தகுதியாக்க ஆசைப்படுறேன். அடுத்த மாசமே என் பொண்ணையும் பிரசன்னாவையும் வர வச்சு ஒரு நல்ல முகூர்த்தத்துல அவங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்த போறேன், உங்க கூட சேர்ந்து. இதுக்கு என்னோட சம்மந்தி பரிபூரணமா சம்மதிப்பாருன்னு நான் நம்புறேன் என்று வடிவேலுவை பார்த்தார். வடிவேலு கண்கள் கலங்க அவரை கையெடுத்து வணங்கினார். சம்மந்தி, நீங்க என்ன கும்பிடக்கூடாது. இப்படி ஒரு தங்கமான பிள்ளைய பெத்த உங்களைதான் நான் வணங்கணும் என்று கூறிய சுந்தரம், புனிதா, வள்ளியோட பையனுக்கு நானே ஃபீஸை கட்டி அவனை இங்க சேர்த்து விடுறேன். இப்ப மட்டும் இல்ல, அவன் படிப்பு முடியற வரைக்கும் அவனோட படிப்பு செலவை நானே ஏத்துக்கிறேன் என்றார். இதை கேட்டு வள்ளி கண்கள் கலங்க எழுந்து நின்று அவரை வணங்க, சாரதாவிற்கு தனது கணவரின் பேச்சு பெருமையையும் மகிழ்ச்சியும் வாரி கொடுத்தது என்பது அவள் முகத்திலேயே தெரிந்தது. பிறகு புனிதாவை அழைத்து தனது கையில் இருந்த பொன்னாடையை அவளுக்கு போர்த்தி தலையில் கையை வைத்து ஆசி கூறினார் சுந்தரம். இதை பார்த்து அனைவரும் கையை தட்டி மகிழ்ச்சி அடைய, சண்முகம் தனது நண்பனின் இந்த செயலை பார்த்து பூரித்து போனார். இத்துடன் சிகரங்கள் கதை முற்றும். உங்களுக்கு எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.